இப்போது நடுவுலயே வந்து எனக்கும் ப்ரொடியூசருக்கும் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. சின்ன சின்ன தகராறு. அந்த படத்தோட ஷூட்டிங் நின்டது. நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில தான் படம் பண்ணுவேன். முதல் 2 படத்த தவிர, சுந்தரம் சாருக்கு பண்ணதுக்கப்புறம் நானே ப்ரொடியூசர் ஆயிட்டேன். அப்படி தப்பி தவறி வெளியில படம் பண்ணா ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல. அதுக்கு வந்து ஒரு 5,00,00,000 ரூபானா, 5,00,00,000 ரூபாயில அது நின்னுடும். மேற்கொண்டு செலவானா அத நான் தான் செலவு பண்ணுவேன். பட் வெளி ப்ரொடியூசரோட படம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒருவேளை அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், செலவாயிடுச்சுன்னா, உடனே என்ன ஆகும்னா, அந்த ப்ரொடியூசருக்கும் நமக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகும். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வேற ஒண்ணு நடந்து போச்சு. அதுக்கு வேற ஏதோ ரீசன் இருக்கும். அப்படி எங்க 2 பேருக்கும் மன வருத்தம் ஏற்பட்டும், ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. வித்தகன். சூப்பர் சார் படம். பிரமாதம்னு. அவர சேர்ந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்க. 100 பேரும் பிரமாதம்ன்றாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த 7வது நாள் ரிலீஸ் படம். நோ பப்ளிசிட்டி, நத்திங். டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அந்த படத்த. ஏதோ ஒரு சூழல். ஜெயா டிவில அந்த படத்த வாங்குறேன்னு சொன்னாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு காரணத்தில டக்குன்னு அதாவது எந்த விளம்பரமும் கிடையாது. அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அப்படி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் சூப்பர் ஃப்ளாப் ஆச்சு. ஆனா, அதில இருக்கிற ஹீரோயிசமோ இப்போ மறுபடியும் அகைன் வித்தகன் வந்து பிரமாதமா இருந்ததுன்னு சொல்ற ஒரு கூட்டம் ஒண்ணு இருந்து, எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு அதில எதுவுமே பண்ணலைன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா, ஒரு படத்துக்கு முறையான விளம்பரம் இல்லாம ஒரு படத்த வெளியிட்டா அப்படிதான் ஆயிடும்.